வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹவுஸ் தான் கட்ட போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ நான் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பப்போ என்ன தேவையோ அப்படியே பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கட் பண்ணிடுவோம் மோஸ்ட்டாக. மெட்டீரியல்ஸ் கேதர் பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ முக்கியமானது வந்துட்டு பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் ஃப்ளாட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளாட் பண்ணியாச்சு. அப்புறம் கைஸ், இந்த வீடியோவில் நான் ஸ்ப்ரூஸ் வுட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நிறையா யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த வீடு கட்டுறதுக்கு. ஸ்ப்ரூஸ் வந்துட்டு எப்படி கிடச்சதுன்னா நம்ம போனஸ் ஸ்டிச்சில் ஸ்ப்ரூஸ் ஸ்லாப்பிங் இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணேன். சரி வாங்க, இப்போ நம்ம வந்துட்டு வீடு கட்டலாம். கிளாக் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒன்று வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 16, டோட்டல் வந்துட்டு 17 இருக்கணும். ஸோ அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா 16 வைக்கணும். ஸோ வச்சுட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கப்புறமா இப்போ ஸ்லிப் பண்ணணும். ஃபுல்லாக இதை ஸ்லிப் பண்ணியாச்சா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் எண்ட் ஆனதுக்கு இப்படி பார்த்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 9 பிளாக் எக்ஸ்ட்ரா 9, அதாவது 10 இருக்கணும். ஸோ ஓகே, அது முடிச்சதுக்கப்புறமா இங்கே 1 2 3 வச்சா இப்போ 1 2 3 இந்த மாதிரி வைக்கணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதோட அப்படியே என் பண்ணிடணும். அதாவது அது கூட போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கனெக்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி கைஸ். ஓகேவா. ஸோ ரொம்ப சீக்கிரம் போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போக சான்ஸ் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு மேலேயே போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் டக்குன்னு கட் பண்ணிடுறேன். மோஸ்ட்டாக இந்த வீடியோ கட்டுறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த பார்ட் அப்படி இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 பிளாக் ஹைட்டில் இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக ஸ்லிப் பண்ணணும் கைஸ். ஸோ ஓகே, மரத்தை ஓக்கில் எடுக்கும் போதே ஸ்லிப் பண்ணிக்கலாம் போல். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளோர் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரூஸ் பிளாங்கில் ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி கைஸ். ஸோ பண்ணியாச்சா. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓக்லாக் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு லேயர் ஃபுல்லாக. ஸோ எனக்கு செம்ம லேக் ஆகுது. ஓகே ஸோ இந்த 2 இருக்கா. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 கிளாஸு வச்சுட்டு ஒரே நான் அவுட்லைன் மட்டும் காட்டுறேன். எப்படின்னா இந்த மாதிரி கைஸ். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு சைடில் வந்துட்டு ட்ராப் டோர். நான் வந்துட்டு டார்க் ஓக் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் டார்க் ஓக் என்ன வுட்டு கிடைக்கல. ஸோ பக்கத்தில் எங்கே இருக்கலான்னு லைட்டாக தான் தேடணும். அதனால் ஸ்ப்ரூஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சாச்சு. ஓகே, ஸோ இதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டேர்ஸ் தேவை எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ வந்தாச்சா. இப்போ வந்துட்டு ஸ்டேர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இப்படி தலைகீழியாக இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கைஸ். ஸோ இது உடச்சு விட்ருலாம் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டர்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ இது கிராஸ் பிளாக்காக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, அதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நான் முக்கியமானது, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த நெதர் போர்ட்டல் ஃபுல்லாகவே எடுத்துடலான்னு. ஸோ அதேமாதிரி ஃபுல்லாக எடுத்தாச்சு. அந்த கோல்டு பிளாக் மட்டும் அங்கே மறந்துட்டுருக்கு, இருக்கட்டும். ஸோ இங்கே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி டர்ட்டல் போட்டேன். இவ்வளோ டர்ட்டு தாங்க இருந்துச்சு. இன்னுமே எனக்கு அதாவது என் கையில் இருக்கிறது தான், மிச்சபடி எல்லாமே காலி. மைண்ட் பண்ணிட்டு அப்படியே போடுற மாதிரி தான் ஆச்சு. ஓகே, ஸோ கைஸ் நான் வந்துட்டு இந்த வால் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இங்கே 2 மட்டும் 2 கிளாஸ் மட்டும் செட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ் வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஓக்லாக் எடுத்து ஸோ இங்கே கட் ஆகிற இடத்துல ஃபுல்லாக ஒரு இது மாதிரி, அதாவது இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இங்கேருந்து அதை வச்சதுக்கு 2 பிளாக் தள்ளி இப்படி ஒரு ஓக் ஸ்டேர்ஸ் இருக்கணும். ஸோ மேலே வரைக்கும் ஸ்டேர்ஸ் ஏறுறதுக்காக இடிக்கும் சில டைம். ஸோ அதுக்கு மட்டும் அவுட்லைன் போட்டுடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோரோட இது பண்ணலாம். இந்த மாதிரி கைஸ் அவுட்லைன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃப்ளோர் ஃபில் பண்ணணும். ஸோ நான் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும், அதாவது தனியாக பெட்ரூம் இருக்குமா. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வால் ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஸோ அந்த பெட்ரூமோட இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லாபால் சீலிங் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கைஸ். இந்த மாதிரி லேண்டன் 2 பக்கமும் வச்சுட்டா பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, ஸோ அதுமாதிரி இங்கே லைட் சோர்ஸுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வெளியே வந்துட்டு இங்கே 2 ட்ராப் டோர் வச்சிடணும் கைஸ். ஸோ அங்கே சொன்னது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூமில் அந்த பண்ணோம்ல. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு வால் மாதிரி ஓக்கில் வச்சு பண்ணணும். அதுக்கு இங்கே கிராஸ் பிளாக் வளர்ந்துச்சு இல்லை கைஸ். ஸோ கிராஸ் பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ போன் மேலே வச்சு நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வளரும். ஸோ நீங்கள் எல்லாம் மேனுவலாக இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளவர்ஸையும் வைக்கலாம். ஸோ வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த மாதிரி தாங்க இந்த வாழை தான் சொன்னேன். இந்த மாதிரி பண்ணிட்டுக்கப்புறமா இங்கே ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்டீரியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம வைப்போம் போகலாம். ஸோ வந்துட்டு மறுபடியும் இங்கே 4 பிளாக் ஹைட்டில் அப்ளை பண்ண மாதிரி 2 பக்கமும் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு வருவோம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேமில் இருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம இங்கேருந்து பால்கனி, அங்கேருந்து வந்தோன்னா அங்கே தான் உள்ளே போகிற மாதிரி டோர். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு லாக் வச்சுட்டு இங்கே மேலே இன்னொரு லாக், ஒரு லேயர் ஃபுல்லாகவே முடிச்சிடணும் கைஸ். என்கிட்ட இருந்த எல்லா லாகுமே காலி. ஸோ நான் போய் மைண்ட் பண்ணிட்டு தான் வரணும். வச்சு இப்போ வந்துட்டு கிளாஸ் பிளாக் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த லேயர் மட்டும் நான் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2x3 கிளாஸ் பிளாக் வந்துட்டு வச்சதுக்கப்புறமா கார்னரில் ஓக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு கிளாஸ்க்கு மேலே வைக்கணும். மேலே ஃபுல்லாக வச்சிடணும். ஃப்ளிப் பண்ணுறதுலாம் நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஓகே கைஸ். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே 2x2 மறுபடியும் கிளாஸ் பிளாக் வச்சுட்டு அந்த கார்னர் மட்டும் விட்டுட்டு மறுபடியும் கிளாஸ் பிளாக் இங்கே 2 இங்கே வந்துட்டு இங்கே வேணாம், இங்கே வந்துட்டு டோர் இருக்கணும். 2 பிளாக் விட்டுட்டு ஒரு கிளாஸ் பிளாக். ஸோ இங்கே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மொத்தமாக பார்க்க இப்படி இருக்கணும். ஸோ மேலே ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணிடுவேன், ஏதோ தெரில அப்படி வச்சுட்டு. ஓகே. ஸோ பால்கனிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலான்னு பார்த்தேன். ஸோ செட் ஆகலை. இது தெரியாமல் நான் நிறைய போட்டேன். இந்த மாதிரி நம்ம ஓக்கில் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு வச்சிடலாம். ஸோ கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி 2 வச்சுட்டு, ஏன்னா இங்கே கேம்ப் ஃபயர் வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வந்துட்டு வரும். ஸோ கேம்ப் ஃபயர் ஏன்னா பால்கனியோட சீலிங் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும் உண்மையாக. ஸோ அதனால தான் நான் கேம்ப் ஃபயர்னேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை பண்ணிடலாம். அதாவது இந்த ஸ்டெப்ஸோட அவுட்லைன் எப்படி இருக்குன்னா ஒரு 2 அதாவது கைஸ். ஸோ சொல்ல வரல. ஸோ நான் பேட்டர்ன் காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி 2 வச்சுட்டு ஒரு பிளாக் தள்ளி அதுக்கடுத்து 2 இப்போ 2x2 2x3 அப்புறம் இங்கே 2 பிளாக் வருதா. ஸோ இந்த மாதிரி கைஸ். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் முடிச்சுட்டு ஸ்டேர்ஸ் வைக்க போதில்லை, ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்து ஸோ நம்ம இப்படி வைக்கணும் கைஸ். ஸோ இந்த பக்கம் 2 அப்படி 2 வைக்கணும். ஸோ இதேமாரி ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி டோர்லாம் வச்சிடலாம். அப்புறமேட்டு இன்டீரியர் பண்ணாமல் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மேலே நான் சொன்னதை வைக்கலாம். ஸோ கேம்ப் ஃபயர் இருக்கா, இதை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக இப்படி அந்த எண்டு வரைக்கும் நம்ம வச்சோம்ல அது வரைக்கும் பண்ணணும் கைஸ். ஃபைனலி முடிச்சுட்டேன் கைஸ். ஆனால் இதுக்கே பாதி சொத்து முடிஞ்சிச்சு. 4 ஸ்டாக் கிட்ட இதுக்கே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஏன் வைக்கலைன்னா இன்னும் வச்சா எனக்கு காலி. ஸோ அதனால் ஒரு வுட்டு இந்த மாதிரி கைஸ் ஒரு வுட் லேஅவுட் மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக சீலிங் தாவிடலாம். ஸோ மேலே போயிட்டு இங்கே வந்துட்டு ஒரு இது லாக் வந்துச்சுன்னா இன்னொரு இது ஸ்லாபு. ஸோ ஸ்லாப் எடுக்காமே வந்துட்டேன் கைஸ். ஒரே செகண்ட் கேம்ப் ஃபயர் அடிச்சுட்டு எல்லாமே வரேன் நான். ஓகே கைஸ். ஸோ வந்தாச்சா, கேம்ப் ஃபயர் அணைச்சாச்சு. ஸோ ஸ்ப்ரூஸ் ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கம் ஸ்லாப்னால் ஒரு லேயர் ஃபுல்லாக ஸ்லாப் வரும், இன்னொரு லேயர் ஸ்லாபு, அந்த மாதிரி மாற்றி வரும். நான் இந்த மாதிரி கைஸ் சீலிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி, அதனால தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி கீழே மேலே வைக்கக்கூடாது, கீழே ஓகேவா ஸ்லாபு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இதே ஃப்ளோரை. ஸோ அதனால் அதோட அவுட்லைன் மட்டும் போடணும். ஸோ நான் எப்படின்றது போட்டுட்டு காட்டுறேன் வரையலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைன் இருக்கணும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ளோர் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு ஃப்ளோர் வந்துட்டு ஸ்ப்ரூஸாலாம் முடிச்சிடணும் இந்த மாதிரி கைஸ். ஸோ முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு இந்த லேயர் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு லாகால் நம்ம ஃபுல்லாக லேயர் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்துட்டு இது மட்டும் விட்ருங்க கைஸ். நம்ம ஸ்ப்ரூஸெல்லாம் இப்போ வந்துட்டு மிச்சம் சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக பண்ணணும் இந்த மாதிரி கைஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்குமே இந்த ரூஃபோட டிசைன் வந்துட்டு இதுக்குமே அப்படியே லென்த் பண்ணணும். ஸோ பண்ணிட்டேன் கைஸ். நான் வந்துட்டு உட்டு மைண்ட் பண்ண வந்தேன் கைஸ். இல்லை அந்த ரூஃபு முடிஞ்சிச்சுன்னு ஒரு ட்ரவுண்ட் இருந்தான் ட்ரைடன்ட்டோரு. அவனுக்கு ஒன்று பார்த்தா ட்ரைடன் ட்ராப் பண்ணிட்டான். எனக்கு சத்தியமாக நம்பவே முடியல உண்மையாக. ஸோ இது சீக்கிரம் நம்ம வெண்டிங் போட்டு நம்ம சீக்கிரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை ரீஃபில் பண்ணணும். இதோட ஹார்ட் வந்துட்டு இதோட ஹெல்த் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ். ஸோ ரூஃபையுமே முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம ஃபுல்லாக இன்டீரியர் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் கைஸ் ரூஃப் பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ உள்ளே இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இன்டீரியர் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்டீரியர் பண்ணலாம் கைஸ். ஒன்றும் இல்லை, இன்டீரியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ரெக்கார்டு ஆஃப் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா ஆஃப் பண்ணவே தேவையில்லை போல். ஏன்னா ஆனே பண்ணல கைஸ்.
நான் எவ்வளோ பெரிய மொட்டையில் இருப்பேன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் இப்போ காமிச்சிடுறேன். இன்டீரியர் பண்ணியிருந்தாலுமே இன்னுமே வீடியோ லென்த்தாக இருந்திருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நான் அது மட்டும் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஒன்று பண்ணணும் கைஸ். ஸோ இப்போ பண்ணியிருக்கேன்னா அழகாக இன்னும் கொஞ்ச நாள் ஒன்று பண்ணுவோம். ஸோ உண்மையாக நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இருக்குன்னா இங்கே பேம்பு வைக்கலாம். ஸோ பேம்பு எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்ம இந்த பக்கத்துலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஒரு கால்ட்ரன். ஸோ இங்கே ப்ரூவிங் ஸ்டாண்ட் வைக்கணும். அப்புறம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது நெதர் போர்ட்டல் வைக்கணும். ஸோ நான் கொஞ்ச நாள் ஆகட்டும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்னான்ஸு, பிளாஸ்ட்டு, ஃபர்னான்ஸு, ஸ்மோக்கர். ஸோ இந்த ஆர்மர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே மட்டும் சும்மா செஞ்சு வச்சுட்டேன். இது ஹோ இல்லை பிக்கெக்ஸ். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு குக் பண்ணுறதுக்கு கிச்சன் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் குக்குன்னு மட்டும் தான் சும்மா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்சாண்டிங் டேபிள் அந்த ரூம் தான் வைக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஸ்டோரேஜு. ஸோ இங்கே எதுவும் பெருசாக வந்திருக்காது. ஸோ வுட்டு, ஸ்டோனு, ஸோ இது வந்து மெட்டீரியல்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி பிரிக்க முடியலன்னு சொல்கிறதெல்லாம் அங்கே வச்சுருந்தேன் கீழே. ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூமு. ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோவா டெக்கரேட் பண்ணல. இன்னும் நான் ஆஃப்லைனில் பண்ணிவிட்டு என்னென்னா தோணுதோ நான் ஆஃப்லைனில் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே. ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.